80ஸ்ல வந்து ஒரு ரொம்ப பீக்ல இருந்தீங்க சார். 80s ஒரு 85 வரைக்கும். ஒரு 3 இயர்ஸ் எனக்கு வந்து தினத்தந்தியில் அதிகமாக நடிக்கும் படங்கள் நடித்த காமெடின்னு என் பேர் வந்து 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் படிப்படியா குறைஞ்சது. என்ன காரணம் சார்? சில படங்கள் வந்து ஒரு சரித்திர புகழ் பெற்ற படங்களாக அமைஞ்சது. அதை வைக்கும்போது கொஞ்சம் தார்மீக பாணியில் பார்க்கும்போது ஏன் அதை வைக்கணும்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒன்று சொல்கிறேன், இந்த பராசக்தியிலேருந்து இன்னொரு சிவாஜி வரப்போகிறது இல்லை. அப்புறம் வேர் இஸ் அ கம்பேரிசன். இந்த பராசக்தியிலேருந்து ஒரு யுகத்தையே மாற்றின ஒரு நடிகனை கொடுத்தது சார் தமிழ் ஃபிலிமுக்கு. இப்போ எனக்கே அந்த பிரச்சனை வந்து சித்ராலயா கோபு காதலிக்க நேர்மலைக்கு வசனம் எழுதின சித்ராலயா கோபுவோட பிள்ளை எனக்கு ஒரு ட்ராமா எழுதி கொடுத்து காதலிக்க நேர்மலைன்னு கொண்டு வந்து டைட்டில் கொடுத்தார். நான் சொன்னேன், என்னையா விளையாடுற நீ, அது எப்படி அந்த டைட்டில் கேட்கலாம், எங்கள் அப்பா தானே சார். நோ வே, அது வந்து ஒரு ஒரு லேண்ட்மார்க். இப்போ நாடகத்தில் உலகத்தை ஜெயிச்ச நீங்களும் எஸ்வி சேகர் அடுத்தடுத்து விழாக்கள் அவர் வந்து அவருடைய பொண்ணு நடந்தது. நீங்கள் அந்த நாடகத்தில் அது நாடகம்னு சொல்ல முடியாது. அவருக்கு வந்து 1.5 hour ஸ்டாண்டப் கால், அதெல்லாம் நாடகமே கிடையாது. இப்போ நீங்கள் 80ஸ்ல வந்து ஒரு ரொம்ப பீக்ல இருந்தீங்க சார். 80s ஒரு 85 வரைக்கும். ஒரு 3 இயர்ஸ் எனக்கு வந்து தினத்தந்தியில், அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அது பெருமைன்னு சொல்கிறதா இல்லை ஒரு நம்பர்னு சொல்கிறதா, அதிகமாக நடிக்கும் படங்கள் நடித்த காமெடின்னு என் பேர் வந்து 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் படிப்படியா குறைஞ்சது. என்ன காரணம் சார்? டேஸ்ட் மாறி போச்சு இல்லை, என்னோட ஸ்டைல் ஆஃப் காமெடி மாறி போச்சு. நான் நாடகத்துக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு ஆகி போச்சு. அண்ட் இன்னொன்று வந்து நான் வந்து போய் யாருக்கிட்டையும் சான்ஸ் கேட்க மாட்டேன். ஆனால் அப்பப்போ நல்ல படங்கள் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். 90ஸ்க்கு அப்புறம் வந்து நான் பண்ணது தான் தாலி தானம் மாதிரி படங்கள். அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் மக்கள் மத்தியில் நான் இருந்துக்கிட்டே இருந்தேன்ல. நீங்க ஹீரோவாவும் நிறைய படம் பண்ணீங்க. உருவங்கள் மாறலாம் பண்ணேன். வெள்ளை மனசு ரம்யா கிருஷ்ணனை சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதே நான் தானே. ஸோ அது மாதிரி பண்ணிகிட்டே வந்தேன். அந்த ஃப்ரீக்வன்சி கிடையாது. வருஷம் 30 படம்லாம் பண்ணியிருக்கோம் ஒரு 3-4 வருஷத்துக்கு. அது மாதிரிலாம் பண்ணல, அவ்வளோதான். ஆனா இந்த லாஸ்ட் 5 வருஷம் வந்து உங்களுக்கு திரும்ப ஒரு கம்பேக். அது வந்து அது ஆரம்பிச்சது எனக்கு இதில் சார், யுத்தம் செய் மிஸ்கின் என்னை ரொம்ப மதித்து கூப்பிட்டு அந்த ரோல் பண்ணார். அது சொல்லிட்டே சொன்னேன், உனக்கு டைலாகே ஜாஸ்தி கிடையாது ஐஜிஎம் சார், ஆனால் நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதை நம்பி தான் உங்களை இந்த ரோலில் போட்டேன்னா அது கிளிக் ஆச்சு. அப்புறம் ஒரு சின்ன கேப் வந்தது. இந்த மாநாடு வந்தப்புறம் என்ன டைப் ரோல் வேணால் இவர் பண்ணுவாருன்னு இப்போ எல்லாம் எக்கச்சக்க வெரைட்டி பண்ணிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் பார்க்கும்போது அன்றைய காலகட்ட டேரக்டர்ஸ் நம்ம சரியாக யூஸ் பண்ணல, இவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணுது? மேபி இப்போ எனக்கு கேரக்டர் ரோல்ஸ் கொடுக்குறவங்க இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணுவேன். பட் அப்போ வந்து சார் நான் அதில் தானே போனேன், நான் கமிட்டினா எஸ்டாப்ளிஷ் ஆகணும் தானே போனேன். ஸோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கிட்ட நீங்க அதே காமெடி நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நான் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இப்போ அதே காமெடி நீங்க வந்து மார்க் ஆண்டனி பண்ணிருக்கீங்க. மார்க் ஆண்டனி எனக்கு ரொம்ப வருத்தம், நிறைய சீன்ஸ் வர வேண்டியது போயிடுச்சு. ஏன்னா அது வந்து டைரக்டரே ஆசைப்பட்டு என்ன பண்ண சொன்னது, அது பட் எடிட்டிங்ல நிறைய போயிடுச்சு. ஒரு பக்கம் நடிப்புனா இன்னொரு பக்கம் நீங்க வந்து இசையிலையும் வளர்ந்துருக்கீங்க. தபலா இசை, தபலா வந்து சின்ன வயசுலேருந்து வாசிப்பேன். மியூசிக் ட்ரூப் எல்லாம் வச்சிருந்தேன். நான் சமீபமாக கூட கொண்டுக்குடி வைத்தியநாதன் சாரோட, அது ரொம்ப பழசு அந்த வீடியோ பார்த்தே வராங்க. அது நிறையா நான் என்னுடைய ஆர்கெஸ்ட்ராவே இருந்து சார் ரொம்ப நாள் வரைக்கும். நான் தான் சொல்றேனே, என்னை யாராவது கேட்ட உங்க ஆர்கெஸ்ட்ராவில் யார் யார் வாசிச்சிருக்காங்க, நான் வழங்கி பாவலர் சகோதரர்கள் ஆர்கெஸ்ட்ராவோட வாசிச்சிருக்கேன். நான் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி வைஜி மகேந்திரா வழங்கும் பாவலர் சகோதரர்கள், யார் பாவலர் சகோதரர்கள், இளையராஜா 3 பேரும், அவங்களோட சேர்ந்து நான் வாசிச்சிருக்கேன் ப்ரோக்ராம். அது வந்து ஒரு தடவை அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் என்னென்னா, நாங்கள் வாணி மஹாலில் வந்து கண்ணதாசனுக்காக அவர் புள்ள காந்தி கண்ணதாசன் சொல்லி அவரோட நினைவு நாளில் என்னுடைய வேற ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு மியூசிக் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வாணி மஹாலுக்கு இளையராஜா வந்தார். ஏன்னா ஒரு கண்ணதாசன் மிகப்பெரிய ஃபேன். ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்தாரு, நாங்கள் வாசிச்சிருந்தோம். இங்கேருந்து வணக்கம் சொன்னாங்க. திடீர்னு அங்கேருந்து கொஞ்சம் எட்டி நின்று என்ன அப்படி கூப்பிட்டு, அதாவது இதே மேடையில் நம்ம ஒன்றா வாசிச்சிருக்கோமே ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். ஸோ இதுதான் நீங்கள் அப்போ கேட்டதுக்கு சொல்கிறேன். இளையராஜாவை பற்றி என்ன சொல்கிறாங்க, யார் அப்படி பழக மாட்டார் அப்படி இப்படின்னாரு. எப்படி பேசுகிறாரு, எல்லாருக்கும் ஒரு அஃபினிட்டி வரணும். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இப்போ பாருங்கள், இவர் ஒரு சைன் காமிச்சு என்ன கேட்டார், எனக்கே ஞாபகம் வரல, அவர் ஞாபகப்படுத்துறாரு. இதே வாணி மஹாலில் அது ஏசி எல்லாம் இல்லாத போது சாரோட நான் ஆர்கெஸ்ட்ரா இங்கே வாசிச்சிருக்கேன்.
அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து எம்எஸ்விக்கு மிகப்பெரிய ஃபேன் சார். அவரோட நிறைய பழகிருக்கீங்க. அதாவது சார் சூரியன் அச்சா, அதுக்கு அடுத்தது சிவாஜி, எம்எஸ்வி, கண்ணதாசன், நாகேஷ், இதுதான் எனக்கு மூல கடவுள்கள். மற்றதை நான் ரசிக்கிறவங்க போல உற்சவ மூர்த்திகள், அவ்வளோதான். நான் மற்றவங்கள ரசிக்காமல் இல்லை. நான் ரெஹமானோட மியூசிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய எஸ்பெஷலி ரெஹமானோட ஹிந்தி சாங்ஸ்லாம் ஐ லவ். பட் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சுப்போம்ல. இப்போ உங்கள் லைஃப்பில் ஸ்கூலில் ஒரு 10 வாத்தியார் இருந்தால் ஒரு வாத்தியார் நமக்கு ஐடியல் இருக்குல்ல, அந்த ஐடியல் இந்த 4 பேர். அவரோட பழகின காலம் நிறைய. எம்எஸ்வி வந்து பெரிய பாக்கியம் எனக்கு. நான் டைரக்ட் பண்ண ஒரு படத்துக்கு அவர் மியூசிக் போட்டார். அப்புறம் தான் எளிமைன்னா என்ன, ஒரு அடக்கமாக இருக்கிறது என்னன்றது. நான் யார் ஆஃப்டர் ஆல் என்னை வந்து இவ்வளோண்டு வயசுலேருந்து பார்த்துருக்காரு. எனக்கு அந்த நான் டைரக்டர்னால அவர் எவ்வளோ மதிப்பு கொடுத்தார். தம்பி இந்த டியூன் நல்லா இருக்கா, இல்லை இது இப்படி மாற்றி போட்டோமா, அதெல்லாம் பார்த்து வேந்துப்பட்டு அவர் எது போட்டாலும் எனக்கு பிடிக்க போகுது. அதையும் சொல்லுவார். இந்த பாரு, நீ வந்து இந்த எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிறது டைரக்டர் சீட்டில். இது அவர் சொன்னது எனக்கு. நீ ரசிகன்ற முறையில் நான் எது போட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லாத. உன் சீனுக்கு உன் படத்துக்கு நல்லா இருந்தால் சொல், இல்லாட்டா மாற்றி தரேன். ஸோ அவர்கிட்ட அதை நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப உயிர். அண்ட் நான் டைரக்ட் பண்ண ஒரு டிவி சீரியலில் அவரை நடிக்க வச்சேன். அது ரொம்ப பெரிய பெருமை இருக்குது. அதுலேயும் குழந்த மாதிரி இருப்பார். கரெக்டாக இருக்கா, எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருக்கா சார், என்ன சார் இப்படிலாம் கேட்குறேன். இல்லை தம்பி, நான் மியூசிக்கில் பெரிய ஆளாக இருக்கலாம், நடிப்பில் நீ பெரிய ஆள், நீ தான் சொல்லணும். தப்பாக இருந்தால் ரீடேக் எடுத்துக்கோ. அது மாதிரிலாம் மனுஷன் கிடைக்க, மனுஷன் ஹியூமன் பீங். இப்போ ரிங்டோனே வந்து நீங்கள் விசிலில் பாடுற ஒரு பாட்டு தான் சார். அந்த கலையை வந்து இன்னும் அப்படியே தக்க வச்சுட்டு இருக்கீங்களா? அது கலைன்னு ஒன்றும் இல்லை சார், இது எனக்கு வந்தது சார். எங்களுக்காக ஒரு எனக்கு குரல் வந்து நல்லா இருக்காது, எங்களுக்காக ஒரு நிமிஷம் அது பண்ணலாம். என் குரல் வந்து எனக்கு பாடி எல்லாம், எனக்கு மியூசிக் தெரியும் இல்லையா, பிகாஸ் தபலா வாசிக்கிறேன், ட்ரம்ஸ் வாசிக்கிறேன், எல்லாம் வாசிக்கிறேன், மியூசிக்கில் டேஸ்ட் உண்டு. ஆனால் அதெல்லாம் எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே என்ன நிறைய கச்சேரிகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சரி, இதெல்லாம் நம்ம சொல்லணும். இது ஒரு பைத்தியக்காரன் அங்கே உட்காந்து கர்நாடக இசை இவராதிக்கம் அவராதிக்கம்னு உடறின்னு இருக்கான் ஒருத்தன். அந்த மாதிரி இல்லை. உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை கச்சேரிகளுக்கு கூட்டிகிட்டு போனால் அது வளரும். அது யார் பண்ணுறாங்களோ அந்த அந்த இடத்துல கர்நாடக இசை மியூசிக் டேஸ்ட் வளரும். சின்ன வயசில் எங்கள் அம்மா நாங்கள்லாம் ஐஷன் போகலன்னா நான் எனக்கு அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஐஷன் போன அளவுக்கு எங்கள் அம்மா என் தம்பி ஐஷன் போனதில்லை அந்த மாதிரி கச்சேரிகளுக்கு. ஸோ அவனுக்கு அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது கர்நாடிக் இதெல்லாம். அதுக்கு இதுக்கு இனமோ பிறப்போ காரணம் இல்லை, நம்ம பெற்றோர்கள் நம்மளை எந்த வழியில் கொண்டு போகிறாங்கிறது. ஸோ அந்த கர்நாடிக் இசை இதெல்லாம் போனால் மியூசிக்கில் ரொம்ப டேஸ்ட் எனக்கு. சுதியோடு நான் பாடுவேன், பட் என் குரல் நல்லா இருக்காது. ஸோ நம்ம தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்றதுனால ரேடியோ சிலான் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். அப்போ இந்த பாட்டுகள் வரும்போது கூடவே விசில் பண்ண ஆரம்பித்தேன், நல்லா வந்தது. அது ஏன் வந்தது, ட்ரைனிங்கான விசிலில் யாருக்குமே ட்ரைனிங் எல்லாம் பண்ண முடியாது, அது என்னமோ ஒரு இயற்கையாக வருது. ஐ திங்க் இது ஒன்று வியாதியம் தான், யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மௌத்தாரகன் கூட வாசிக்க சொல்லிக் கொடுக்கலாம். இன்னைக்கு விசிலில் இன்னொன்று சொல்லிக் கொடுன்னு அது எப்படி சொல்லிக் கொடுக்குறது? அது நேச்சுரலாக வந்தது, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நான் ரொம்ப விசில் எல்லா பாட்டையும் நான் வந்து தனியாக இருக்கும்போது விசில் பண்ணியே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ப்ரோக்ராம்ஸில் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா விசிலையும் ஒரு அருமையான வாத்தியமாக யூஸ் பண்ணது எம்எஸ்வி தான். அந்த காலத்துலேருந்து வந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் கூட விசிலிங் வரும். ஸோ எனக்கு அதனால தான் அவர் மேலே ஒரு பெரிய மோகம். எங்களுக்காக ஒரு நிமிஷம். யார் அந்த நிலவு? உங்கள் ரிங்டோனே யார் அந்த நிலவு? சூப்பர் சார். ஸோ இது வந்து விஸ்வநாதம் பாட்டில் கற்றுன்றது தான். அதுலேயும் ஒரு இன்சிடென்ட் இருக்குது, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒரு தடவை எம்எஸ்வி சார், தம்பி நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு இங்கே ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மியூசிக் அசோசியேஷன் ஒரு பில்டிங் இருக்கு கோடம்பாக்கத்தாங்க வடபழனியில், இங்கே வரீங்களா அப்படின்னு கேட்டார். நாங்கள் போனால் நான் வந்து சின்ன வயசில் பார்த்து வேந்து போனேன். நெஞ்சப்பா ரெட்டின்னு ஃப்ளூட், ஒண்டர்ஃபுல் ஃப்ளூட் பிளேயர், அவங்க போயிட்டாங்க பாவம். என்னை கூப்பிட்டு இது ஒரு பிட்டு அவரே மறந்துட்டேன்றாரு, எங்களால் டக்குன்னு அந்த இது பண்ண முடியல, நீ கொஞ்சம் விசில் அடித்து காட்டுனாரு. எம்எஸ்வி ரிஹர்சலில் என்னை விசில் அடித்து காட்ட சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பெருமை. அவர் நெஞ்சப்பா சிரிக்கிறார். இந்தாப்பா நீ ஞாபகம் வச்சிருக்கிறதே. அவர் கொஞ்சம் தெலுங்கு கலந்து பேசுவார். நான் பட்டு காட்டு அப்படின்னு சொல்லி இந்த நிலவுக்கு என் மேல ஒரு பிட் வரும், அது விசில் பண்ணி காமிச்சேன். அதாவது இந்த பிட்டு கொஞ்சம் கஷ்டமான பிட், இப்போ வரமாட்டேங்குது, வயசாகி போச்சு.
இது அப்போ பாட்டு அடிச்சு விட்டா அப்படியே டக்குன்னு ஹரி என்னப்பா இந்த பையன் ஞாபகம் வச்சிருக்கிறான் அப்படின்றாரு அவர். ஸோ இதெல்லாம் எனக்கு எம்எஸ்வி நான் வந்து கர்நாடிக் மியூசிக்கை கூட அவ்வளோ ரசிக்க மாட்டேன். எம்எஸ்வி மியூசிக்னா எனக்கு உயிர். பாடல்கள் யார் சார் உங்களுக்கு? முகமது ரஃபி. அங்கே முகமது ரஃபி, இங்கே நம்பர் 1 டிஎம்எஸ். அதுக்கப்புறம் எஸ்பிபி ஜெயசுதாஸ் ஈக்குவலாக நம்பர் 1 டிஎம்எஸ். அது யார் என்ன சொன்னாலும் அது என் கருத்தை மாற்றிக்க விரும்பவில்லை. நீங்கள் நாடக நடிகர், சினிமா நடிகர், இந்த இசை கலைஞர் எல்லாத்தையும் நல்ல தொலைக்காட்சியை விட்டீங்களா? தொலைக்காட்சி எல்லாத்தையும் கூட அந்த காம்பேரிங் நல்லா பண்ணுவீங்க சார். நீங்கள் அந்த கலை வந்து ஒரு தனி ஸ்கூலில் வந்து அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு வந்து இந்த ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் என்னை படிக்க சொல்லுவாங்க. இந்த டோஸ்ட் படின்னுவாங்க, வருஷம் மெசேஜ் பண்ணிடுவேன். அண்ட் ஜென்ரலாகவே ஸ்கூலில் வந்து நாங்கள் அந்த ஒரு இன்டர்வல் எல்லாம் மீட் பண்ணிச்சு நிறைய பேர் சுற்றி இருக்கும்போது நிறைய நான் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த சென்ஸ் ஆஃப் காமெடி அது வீட்டிலேருந்து பார்த்து வந்தது. இப்போ இந்த ஃபோட்டோ இருக்கு பாருங்க, பட்டுன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் என்னுடைய முதல் குரு. எங்கள் அப்பாவோட சேர்ந்து ஆரம்பிச்சது. அவர் தான் ட்ரூப் ஆரம்பிச்சது. அதனால அவங்கெல்லாம் அவங்களோட இருந்தது சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜாலியாக பேசுவேன்ற போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் போல்டாக பேசுகிறான்னு ஸ்கூலில் என்ன தானே கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்தது தான் அது. அதுக்காக ஒன்றும் தனியாக நான் போய் கற்றுக்கிட்டெல்லாம் பண்ணல. அண்ட் இன்னொன்று, இன்னி வரைக்கும் நான் கம்பேர் பண்ண ஷோஸில் எதையும் ப்ரிப்பேர் பண்ணி நான் போனதே இல்லை. அதுவும் சிவாஜியை பற்றி நான் கம்பேர் பண்ண ஷோஸில் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆரம்பித்தா ஊத்து மாதிரி வரும் அது. இப்போ நீங்கள் கேவி சாரை பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி சிவாஜி வச்சு நிறைய படங்கள் இயக்குனர் பீம்சிங் சார். அவரோட நீங்கள் பீம்சிங்லாம் நான் சின்ன வயசில் பார்த்து வியந்து போன டைரக்டர் சார். கதையை அழகாக சொல்லக்கூடிய ஸ்க்ரீன் பிளேயோடு பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் பீம்சிங். அண்ட் அவர் வந்து எடிட்டிங்கில் மாஸ்டர். அதனால தான் அவர் புள்ள லெனின் இன்னைக்கு மாஸ்டர் இன் எடிட்டிங். அவர் எந்த அளவுக்கு மாஸ்டர்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் அவர் மற்ற படங்கள்லாம் நான் பார்த்து வியந்து போனேன். இன்ஃபேக்ட் நான் பீம்சிங்கோட பார்த்தது முதல் படம் என்னென்னா படிக்காத மேதை. அப்புறம் தான் பாவமன்னிப்புலாம் பார்த்தேன். எங்கள் அம்மா இந்த லேடிஸ் கிளப்பில் அடிக்கடி இந்த 16mm போடுவாங்க அந்த படம். சரி சரி. வியந்து போயிட்டு அந்த படம் பார்த்து சார் இன்னி வரைக்கும் அந்த படிக்காத மேதைக்கு ஈக்குவலாக ஒரு நேச்சுரல் பிக்சர் யாரும் எடுத்ததில்லை. அப்புறம் இவங்கெல்லாம் கிழிக்கிறாங்களே இன்றைக்கி நேச்சுரல் ஆக்டிங், யதார்த்தம் பதார்த்தம் பேசிக்கிறாங்களே, அதில் போய் ரங்கண்ணா பண்ணியிருப்பார் சிவாஜி. அந்த நேச்சுரல் ஆக்டிங்கை பார்க்க சொல்ல அதான் சார் அவருக்கு அதுவும் தெரியும். நீ இப்படி கொடு அதான் சொல்கிறேன், சர்க்கரையை ஜாஸ்தி கொடுனா கொடுக்குறேன்டா, குறைச்சி கொடுக்க சொன்னால் கொடுக்குறேன்டா அப்படின்வாரு. ஸோ அந்த படங்கள்லாம் பார்த்து வியந்து போய் அவரோட எடிட்டிங் சென்ஸ் என்ன ப்ரில்லியன்ட்டுங்கிறது எனக்கு எப்போ தெரிஞ்சுதுன்னா, எங்கள் அப்பாவை நடிக்க சொன்னார் அவர். சில நேரங்கள் சில மனிதர்கள் எங்கள் அப்பா தான் சொன்னேன், நான் 300 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா ஒரே ஒரு படம் பண்ணி இதுக்கு ஈக்குவலாக ஃபேமஸ் ஆகிட்டார் அவர். அந்த வெங்குமா வாங்குகிற கேரக்டர். அந்த படத்தை முதல்ல எங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் போட்டு காமிச்சார். நானும் எங்கள் அப்பா, அம்மா, லக்ஷ்மி, ஸ்ரீகாந்த் இவ்வளோ பேர் தான் தியேட்டரில் ஏவிஎம்ல. படம் கிட்டத்தட்ட 3 ஹவரோ 4 ஹவரோ ஓடுது. முடிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டார். எங்கள் அம்மா தான் படித்து சொன்னாங்க, பீம்சிங் சார் இதுக்குள்ளே ஒரு 2.5 ஹவர் ஒரு வைரம் இருக்குது, அது எங்கே இருக்கான்னு எங்களால் சொல்ல முடியல. நீங்கள் புக்கை அழகாக எடுத்துட்டீங்க, ப்ரில்லியண்ட்டு. பட் இது இவ்வளோ நேரம் உட்காந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இதுக்குள்ளே 2.5 ஹவர் ஒரு மாணிக்கம், ஒரு வைரம், ஒரு பெரிய இது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் தான் கரெக்டாக சொல்கிறீங்க. அடுத்த ப்ரொஜெக்ஷன் கூப்பிட்றேன் பாருங்கள் சார். ஒரு 10-15 நாள் கழிச்சு மறுபடியும் ப்ரொஜெக்ஷன் கூப்பிட்டார் சார். சார் என்ன எடிட்டிங் பண்ணியிருந்தார். நாங்கள் எண்டில் பார்த்த சீன் முதல்ல வருது, முதல்ல பார்த்த சீன் எண்டில் வருது, நடுவில் ஃபிட் பண்ணி நீங்கள் இப்போ சொன்னீங்களே சாங்ஸு. பட் இப்போ பாருங்கள் படம்னாரு, அசந்து போயிட்டோம். அதுதான் மக்கள் பார்த்து பெரிய வெற்றி அடைஞ்ச படம். இதோடைய 100ஆண்டு விழா வர கண்டிப்பாக அவரெல்லாம் கும்பிட வேண்டியது. இப்போது இசையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உங்கள் ஃபேமிலியிலேருந்தே வந்து ஒரு வந்த அனிருத் தான் இன்றைக்கி இசை உலகே ஆள்றாரு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது அது உங்களுக்கு? சார் அவனோட இசை வளர்ச்சியை பார்த்து நான் வியந்து போயிருக்கேன். நான் இவ்வளோண்டு பார்த்துருக்கேன், ஸ்கூலில் வாசிக்கிறதுலேருந்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி அவனுடைய ஸ்ட்ரென்த்தே என்னென்னா ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சு கரெக்டாக கொடுக்கும். நீ ஏன் பாவம் பண்ணி இப்போ மியூசிக் கொடுக்கல? எனக்கு ப்ராபப்ளி அதில் அந்த அளவுக்கு என்னால் ஈடுபாடு இருக்க முடியாது. இப்போ என் வயசு, நான் வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ கேட்டு வளர்ந்தவன். எனக்கு விஸ்வநாதனுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு இளையராஜாவை பிடிக்கிறதுக்கே எனக்கு. ஸோ நமக்கெல்லாம் அது வந்து நம்ம பழக்கப்பட்டோம்ல அது. பட் இன்னைக்கு அனிருத் ஹேஸ் த பல்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ். இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்குற இசையமைப்பாளர். சம்பளத்தெல்லாம் விடுங்க சார், அதை பற்றி செல்வாக்கு இருக்குல்ல. உங்கள்கிட்ட விவாதிப்பாரா சார் மியூசிக்? நான் ஜாஸ்தி பேசுனது மியூசிக் பற்றிலாம் பேசுகிறேன். பட் இன்னைக்கு அவள் போனான்னா ராக் ஷோன்னு போனான்னா 20,000 பேர் கூட்டம் வராங்க. அண்டு நம்ம மியூசிக் டைரக்டர்ஸில் இந்த இங்கிலீஷ் ராக் ஷோஸ் மாதிரி நடக்கிறது அனிருத் ஷோன்னு தான். மற்றதெல்லாம் நார்மல் மியூசிக் பெரிய பெரிய அதுக்கும் வராங்க கூட்டம், 50,000-60,000 பேர்லாம் வராங்க கூட்டம். பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு தரம் போய் நான் பீச்சில் நினச்சே பார்த்தேன், இன்னும் அது யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. நான் அன்றைக்கி போய் பார்த்தேன், நம்ம எவ்வளோ வயசானோன்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது.
எல்லாம் யங்ஸ்டர்ஸ். ஸோ அது அந்த மாதிரி பல்ஸ் பிடிச்சது மிகப்பெரிய விஷயம். அது இன்னொன்று, அது இட் இஸ் ஃப்ளாஷ் இந்த பேனும் இல்லை பாருங்க. இப்போ எத்தனை வருஷமா இருக்கார் ஒரு ஃபீல்டில்? 10 years ஆயிடுச்சு. என்ன இஸ் ஸ்டில் ஆன் டாப். அதை நீங்கள் ஒத்துக்கணும்ல. ஏஆர் ரஹ்மானோட உங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கா சார்? நல்ல தொடர்பு. ஏஆர் ரஹ்மான் எனக்கு ரொம்ப அவர் அதான் சார், ஒவ்வொரு கட்டத்தில் ஒருத்தரும் இந்த மியூசிக்கோட சவுண்டை சேஞ்ச் பண்ணாங்க. விஸ்வநாத ராமமூர்த்தி காலத்தில், அந்த காலத்துக்கு முன்னாடி இருந்த ரொம்ப கிளாசிக்கல்லேருந்து அப்படி கொண்டாந்து ஜனங்கள்கிட்ட இறக்கி விட்டு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வேறு விதமான ஒரு கிராமிய சூழ்நிலையோட மியூசிக்கை மாற்றி இளையராஜா வந்து இன்னி வரைக்கும் அவருக்கு படங்கள் ஜாஸ்தி பண்ணாமல் இருக்கலாமே தவிர இளையராஜா பீரியடுங்கிறது மிகப்பெரிய பீரியட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த சவுண்டையே மாற்றினார் ரஹ்மான் இல்லையா? டெஃபினட். நீங்கள் ரோஜா வந்த போது இந்த டைப் ஆஃப் மியூசிக், த டைப் ஆஃப் இன்ஜினியரிங் பிரில்லியன்ஸ் ஹி டிட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் அவரும் மிகப்பெரிய என்ன மாதிரி எம்எஸ்வி ஃபேன். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியல. மிகப்பெரிய எம்எஸ்வி ஃபேன். ஸோ அவர் நிகழ்ச்சிகள் நடத்தி மெலடியில் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஸோ அது சேஞ்ச் ஆச்சு. இப்போ அதுலேருந்து வேற இட் ஹஸ் கம் டு அனிருத். பட் இதுக்கு மத்தியில் தேர் ஹவ் பீன் சம் கிரேட் மியூசிக் டைரக்டர்ஸ். கேவி மகாதேவனுடைய ஒரு திருவிளையாடலும் தில்லானா மோனம் போல இனிமேல் யாராவது போக முடியுமா? விஸ்வநாத ராமமூர்த்தி பீரியட்லேயே சங்கர் கணேஷ் எவ்வளோ பிரமாதமாக போட்டாங்க. அப்போ அவங்களாம் கூடவே இருந்து போட்டே வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து லேண்ட்மார்க். எல்லாமே அவங்க பாட்டுன்ற மாதிரி ஆயிடும். ஆமாம் ஆமாம். இப்போ அந்த காலத்து எந்த பாட்டு எழுதினாலும் கண்ணதாசன். இப்போ வாலி சொல்லி தான் நிறைய இந்த யூடியூப்ல பார்த்தா தெரியுது. இப்போ சமீப காலமாக வந்து பழைய படங்களோட பேரை வந்து புது படங்களுக்கு வைக்கிறது வழக்கம். காதலிக்கு நேரம் இல்லை, பராசக்தி அப்படின்னு. அதாவது அது வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. காசேதான் கடவுள்டான் கூட படம் பேர் வைக்கலாம். ஆனால் சில படங்கள் வந்து ஒரு சரித்திர புகழ் பெற்ற படங்களாக அமைஞ்சிடும் இல்லைங்களா? அதை வைக்கும்போது கொஞ்சம் தார்மீக பாணியில் பார்க்கும்போது ஏன் அதை வைக்கணும்னு நம்ம யோசிக்கணும். நீங்கள் லீகலாக அவங்கள தப்பு சொல்ல முடியாது. இப்போ பராசக்திங்கிறது எல்லாருக்கும் காமன் தெய்வம், அதனால நான் பேர் வச்சேன்னு அவங்க சொல்லிட்டு போகலாம். ஆனால் அந்த பராசக்திக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருந்தது, அதனால யார் வந்தா இந்த ஃபீல்டுக்கு அப்படிங்கிறது அதை யோசிச்சு பார்க்கும்போது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கும்போது அதை தவிர்த்திருக்கலாம். லீகலாக போய் நீங்கள் அவங்ககிட்ட ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா அவங்க வந்து பர்மிஷனோட தான் வச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா கூகுள்லாம் தேடும்போது வந்து இந்த பராசக்தி தேடும்போது அந்த பராசக்தி வந்துடும். இல்லை இல்லை இல்லை, அது படம் வந்து பார்த்தப்பறம் கிளியர் ஆகிடும், கவலைப்படாது. ஏன்னா ஒன்று சொல்கிறேன், இந்த பராசக்தியிலேருந்து இன்னொரு சிவாஜி வரப்போகிறது இல்லைல்ல. அப்புறம் வேர் இஸ் த கம்பேரிசன்? அந்த பராசக்தியிலேருந்து ஒரு யுகத்தையே மாற்றின ஒரு நடிகனை கொடுத்தது சார் தமிழ் ஃபீல்டுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாடுறவன் தான் நடிகன். மாடுலேஷன்னா என்ன? அன்னிலேருந்து 52லேருந்து 2025 வரைக்கும் நாம் இன்றைக்கும் பல பேர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது சிவாஜியை தான் சார். சொல்ல வேணாம், சொல்லாமல் இருக்கலாம், நான் சொந்தமாக கிழிச்சிட்டேன்னு சொல்கிறவன் இருக்கலாம். நீங்கள் சில இடங்கள்லாம் போய் அந்த நீங்கள் அந்த ஸ்டைலாக நிற்கிறது ரஜினியே சொல்லியிருக்காரு, நான் என்னையா ஸ்டைல் பண்ணேன், நான் சிவாஜியை ஃபாலோ பண்ணி என் உடம்புலேருந்து வெளில விட்டேன்னு வராது. ஸோ அப்படி மாற்றின ஒரு படம், அதனால அது வச்சாங்களேன்னு ரசிகர்களாக கொந்தளிக்கிறாங்க. நானும் பயங்கர வெறியன் தான். பட் எனக்கு என்ன, இதெல்லாம் தப்பு இல்லை, பரவாயில்ல, என்ன பண்ணுறது? அவங்க லீகலாக பர்மிஷன் வாங்கி பண்ணுறாங்க, அவங்களுக்காக தோணி இருக்கணும். அது எவ்வளோ பெரிய ஒரு சரித்திரம் கிரியேட் பண்ண படத்தை வைக்கிறோமே அப்படின்ட்டு இதான் நீங்களே சொன்ன அடுத்த படம். அதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் காதலிக்கு நேரம்ங்கிறது காமெடியில் ஒரு கிராமர். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு படம் வரல, அதுக்கு அப்புறமா இன்னி வரைக்கும் வரல. அதை திருப்பி எடுக்கணும்னு பார்த்து 2-3 பேர் கை விட்டாங்க, கிட்ட போக முடியலன்ட்டு. ஸோ அதை வச்சிருக்க வேண்டாம். பட் வச்சதுனால அவங்கள நம்ம குத்தம் சொல்ல முடியாது. ப்ராபப்ளி அதுக்கு ஒரு மரியாதையாக கூட அதை வச்சிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கலாம், ப்ராபப்ளி இன்னும் முன்ன ஒரு தடவை இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது மீண்டும் பராசக்தி அதிர்ந்து அப்படின்னு வச்சாங்க. இது பராசக்தி தெய்வம்னு ஏதாவது வச்சிருக்கலாம், இல்லை மீண்டும் காதலிக்க நேரம்லைன்னு வச்சிருக்கலாம். இப்போ எனக்கே அந்த பிரச்சனை வந்தது. சித்ராலயா கோபு காதலிக்க நேரம்லைக்கு வசனம் எழுதின சித்ராலயா கோபுவோட பிள்ளை எனக்கு ஒரு ட்ராமா எழுதி கொடுத்து காதலிக்க நேரம்லைன்னு கொண்டு வந்து டைட்டில் கொடுத்தார். நான் சொன்னேன், என்னையா விளையாடுற நீ, அது எப்படி அந்த டைட்டில் நீ வைக்கலாம்? எங்கள் அப்பா அதுதானே சார். நோ வே, அது வந்து ஒரு ஒரு லேண்ட்மார்க். ஸோ நான் அதை மாற்றி காதலிக்க நேரம் உண்டுன்னு போட்டு எடுத்தேன், ட்ராமா போட்டேன். ஸோ அது நமக்கா தோணும், இது எத்திக்ஸ் நமக்கு தோணும். இதை போய் நம்ம யாரையும் குத்தம் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, இதுக்கு போய் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க லீகலாக தேவ் டன் இட் கரெக்ட். இப்போ நாடகத்தில் உலகத்தில் ஜெயிச்ச நீங்களும் எஸ்வி சேகர் அடுத்தடுத்து விழா நடத்தினாங்க. அவர் வந்து அவருடைய பொண்ணு நடத்தி நீங்கள் அந்த நாடகத்தில், அது நாடகம்னு சொல்ல முடியாது. அவரது வந்து 1 hour ஸ்டாண்டப் காமெடி, அதெல்லாம் நாடகமே கிடையாது. அவரே சொல்கிறார், என்னை போய் மகேந்திராவோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க, நான் 1 hour நீ போய் ஜோக் அடிப்பேன் போவேன், அவ்வளோதான். அவர் விழா நடத்தினதோட போக்கே முதல்வர் அந்த மாதிரிலாம் வர, அது எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் நடத்தினது ஒரு நாடகம். இது வரைக்கும் சவுத் இந்தியாவிலையோ ப்ராபப்ளி இந்தியாவிலையோ வேறு
ரகசியம் பரம ரகசியம்ங்கிற நாடகம் 75லேருந்து 2025 வரைக்கும் வருஷம் ஆரம்ப காலத்தில் வருஷம் 100 ட்ராமா உள்ள போட்டிருப்போம். அதுக்கப்புறம் 2024 கூட ஒரு 5 இடத்துல போட்டோம் அந்த பிளே. அண்ட் அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் அதே காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல் பண்ணி இன்றைக்கும் மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த விழா கொண்டாடினது இப்போ ஜனவரி 19 இல்லையா, 19. போன வாரம் இன்னொரு ட்ராமா போட்டேன் அதே. இப்போ இன்னும் அடுத்த வாரம் நங்கநல்லூரில் போடுறேன். பாட்டம் சபாவில் சார் இன்னொரு ரவுண்டு போடுங்க சார். அதை நான் சொன்னேன், திருப்பி என்னையவா காலேஜ் ஸ்டூடெண்ட்டான? ஆமாம் சார் போடுங்க சார். ஸோ இதோட நோக்கம் வந்து தியேட்டருக்காக பண்ணு, தியேட்டரின் மதிப்பு, அதோட நோக்கம் வேறு. அதில் நம்ம இறங்க வேண்டாம். இப்போ உங்கள் டீம் ஆட்களும் பழைய ஆட்கள் அப்படியே தொடர்றாங்களா சார்? ஒரு சிலர். எல்லாரும் கிடையாது, ஒரே ஒரு ஆள் மட்டும் அப்படியே இருக்காரு இந்த 50 வருஷமா, இந்த சுப்பனி மட்டும். ஓ, மற்றதெல்லாம் மாறி போச்சு. எங்கள் அப்பா பண்ண ரோலையே நிறைய பேர் மாற்றி, இந்த நிறைய பேர்லாம் இல்லை, எல்லாம் பல பேர் அமரராக இருக்காங்க. இப்போ இவ்வளோ வருஷம் ட்ராவலில் உங்களுக்கு ரெக்ரெட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ். திடீர்னு தோணும், அறிவு நமக்கு இந்த இடத்துல ரெக்கக்னிஷன் கிடைக்கலையே அப்படின்னு. அப்படி தோணிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வரும், இது மறந்துடும். நீங்கள் இந்த ரெக்ரெட்டை மட்டும் பெருசாக எடுத்துக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. அது உங்களை திருப்பி அங்கேயே பிடிச்சி இழுக்கும். அது ரொம்ப டேஞ்சர். அதுதான் அங்கே தான் கண்ணதாசன் வாழ்ந்தாங்க. கண்ணதாசனோட 2 லைன் தான் நம்ம வாழ்க்கை. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஆமாம், இன்றைக்கி தமிழால் நீ இன்டர்வியூ பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு, என்னை ரெகனைஸ் பண்ணி வரீங்க. என்னை விட இன்னும் டேலண்டடாக எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்கள யாரும் கண்டுக்காத லெவலில் கூட இருக்காங்களேன்னு அப்படி நினச்சிருக்கணுமே தவிர ரிக்ரெட்ஸை நினச்சிட்டே வந்தோம்னா நெவர் டாக் அபவுட் ரிக்ரெட்ஸ். லைஃப் இஸ் டூ ஸ்மால் டு திங்க் அபவுட் ரிக்ரெட்ஸ். திங்க் அபவுட் தி அச்சீவ்மெண்ட். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போனது, நீங்கள் சாதித்தது என்ன, ஆர் சாதிக்க நினைக்கிறது என்ன, உங்களோட அடுத்த முயற்சின்னு அப்படி போயிட்டே இருக்குமே தவிர ரொம்ப திரும்பி பார்க்கணும். எதுக்குன்னா நம்ம வந்த பாதையை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதில் போய் வருத்தப்பட்டு இருந்தோம்னா முன்னுக்கு வரவே முடியாது. இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பல விஷயங்கள் பேசுனீங்க சார். இல்லை, நீங்கள் கேட்குறீங்க, நமக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், நான் ஓப்பனாக சொல்லுவேன், அவ்வளோதான். பட் இப்போ நான் வந்து மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக விடலாம் இல்லையா? கண்டிப்பாக சார். இப்போ வரப்போகிற என்னோட சாருகேசி படத்தை கண்டிப்பாக ஆதரிங்க. அது வந்து இன்னொரு சங்கராபரணம், இன்னொரு சலங்கை ஒலி, இன்னொரு சிந்து பைரவியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு உழைச்சிருக்கோம் அதில். இன்னொன்று எனக்கு என்ன ராசின்னா, இது வரைக்கும் எங்கள் யுஏஏ குழுலேருந்து நாடகங்கள் ஆன படம் எல்லாமே சக்ஸஸ். ஓ, அந்த நீங்கள் பார்மகளை பார் தான் ஆரம்பம் நினைக்கிறீங்க. இல்லை, அறிவாளின்னு ஒரு ட்ராமா படம் வந்தது ஞாபகம் இருக்குங்களா? சிவாஜி பானுமதி, அது எங்கள் நாடகம். பார்மகளை பார் எங்கள் நாடகம். ஆனால் எல்லாம் சிவாஜி பண்ணது. கண்ணன் வந்தான், அதுக்கப்புறம் பரீட்சைக்கு நேரமாச்சு, அப்படியே நாங்கள் பண்ண பரீட்சைக்கு நேரமாச்சு, அப்படியே பண்ணியிருக்கோம். ஸோ அது எனக்கு எங்கள் நாடகங்கள் படமானது டெஃபினட்டாக ஹிட் ஆகும். இப்போ சாருகேசி, ஆனால் அதில் எல்லாத்துலேயும் சிவாஜி, 4 படத்துலையும் சிவாஜி இருந்தார். கௌரவம், பரீட்சைக்கு நேரமாக வச்சிருக்கோம். இதுலேயும் சிவாஜி பக்தன் தான் இருக்கு. மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.